சற்றுமுன் நடந்த விமான விபத்து. விமான விபத்தில் சிக்கி பலியான நடிகர் ராகவா லாரன்ஸ் வெளியான துயர் செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சகட்ட துயரத்துல ஆழ்த்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர்ல ஒருத்தர் ராகவா லாரன்ஸ். இவரு ஆரம்ப காலகட்டத்துல சினிமாவுல சில முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. இவருக்கு சினிமாவுல நடிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஆசை. ஆனா வாய்ப்பு அந்த அளவுக்கு கிடைக்கவே இல்ல. கிடைச்ச வாய்ப்புகளும் அவருக்கு பெருசா ஒரு வெற்றிய தரல. தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சாரு. அப்புறம் படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அதுலயும் அவர் எதிர்பார்த்த மாரி பெரிய வெற்றி கிடைக்கல. அதன் பிறகு இவரு சில முக்கியமான தெலுங்கு படம், அப்புறம் ஹிந்தி படங்கள்ல தமிழ்ல ரீமேக் பண்ண ஆரம்பிச்சாரு. அதன் மூலியமா தமிழ் சினிமால ஒரு இயக்குனராவும் அவதாரம் எடுத்தாரு ராகவா லாரன்ஸ். இருந்தாலும் அந்த படங்கள் சில படம் வெற்றி அடைஞ்சது. சில படம் தோல்வி தான் அடைஞ்சது. ராகவா லாரன்ஸுக்கு சினிமால வேற என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து சினிமாவுல அவரே நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அதுவரைக்கும் முக்கியமான கதாபாத்திரங்கள மட்டுமே நடிச்ச ராகவா லாரன்ஸ், தமிழ் சினிமால ஹீரோவா அவரே முன்னிலைப்படுத்திக்கிட்டாரு. சில படங்கள அவரே தயாரிச்சு, அவரே இயக்கி அதில் நடிச்சாரு. அதன் பிறகு மற்றவர்களுடைய படங்கள்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் ராகவா லாரன்ஸுக்கு தமிழ் சினிமால பெரிய வாய்ப்புகள், பெரிய வெற்றி படம்னு எதுவுமே சரியா அமையல. அப்படி சினிமாவுல ஏதாவது ஒரு வழி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டு போராடின ராகவா லாரன்ஸுக்கு முனி படம் தான் அவருடைய மிகப்பெரிய மைல்கல்னு சொல்லலாம். முனி படத்தின் மூலமா தமிழ் சினிமால அவருக்கு தனி ஒரு இடம் கிடைச்சது. அந்த படத்த தொடர்ந்து அடுத்ததா காஞ்சனா, காஞ்சனா 1, 2, 3, 4ன்னு அவர் இயக்குன அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ ஒரு பேய வைத்து இந்த அளவுக்கு காமெடி பண்ண முடியும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் அவரே அந்த படத்த இயக்கி, அவரே நடிச்சு ஒரு நடிகனாவும், ஒரு இயக்குனராவும் அவர் ஆசைப்பட்ட எல்லாத்துலயும் வெற்றியும் கண்டாரு ராகவா லாரன்ஸ். இப்போ அத தொடர்ந்து காஞ்சனா பார்ட் 5வும் இயக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்த எப்போதும் போல நார்மலா தமிழ்ல ஒரே இடத்துல வைக்காம, கதைய கொஞ்சம் வெளிநாடுகள்லலாம் படமாக்கலாம். கொஞ்சம் அதுலயும் வித்தியாசத்த காட்டலாம் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் இந்த முறை காஞ்சனா 5 அப்படிங்கிற படத்த கொஞ்சம் வெளிநாடுகள்ல எடுக்கலான்னு முடிவு பண்ணி, அங்க கடந்த 2 மாதமா ஷூட் பண்ணியிருக்காரு. அப்படி இந்த படத்தோடைய 80% படப்பிடிப்பு எல்லாமே முடிஞ்சிருச்சாம். இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் எதிர்பார்க்கிறாரு. அதே மாரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு விமான ஃபைட்டும் வச்சிருக்காரு. விமானத்துல இவரு ஃபைட் பண்ற மாரி அந்த சீன் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எடுத்துட்டு இருக்கும்போதே திடீர்னு எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு, அதுலேருந்து அவருக்கு பயங்கர ஒரு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. மிக மிக ஒரு மோசமான நிலைமையில தான் அவரு அங்கேருந்து மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இருந்துமே அந்த விபத்துல ஏற்பட்ட காயத்தினால அவருடைய உடம்புலேருந்து வெளியான அதிக அளவு ரத்தம், அவர் உடல்நிலையில ஏற்பட்ட சில மாற்றங்கள், சிகிச்சை பலனின்றி ராகவா லாரன்ஸுக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் துயரம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட துயரத்துல உள்ளாக்கியிருக்கு.